வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற சண்டே ஆகஸ்ட் 3 வந்து நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. 1 மந்த்துக்கு ஒன்லி மினிமம், அதாவது மேக்ஸிமம் இதுதான், மினிமமும் இதுதான், 10 பேர்த்துக்கு மேலே நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் மற்ற செஷன்ஸ்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா மற்ற யூடியூப் சேனல்ஸ்லாம் 25-30 பேருக்கு மேலே இருப்பாங்க. பட் நம்மளுடைய கிளாஸஸில் 10க்கும் முற்பட்டு தான், 10 அதுக்கு மேலே போகாது. ஸோ அவங்க தான். ஸோ யார் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த 10 பேர்த்துக்கு மட்டும்தான் மந்த்லி செஷன்ஸ் எடுக்கப்படும். ஓகே, நேற்றுக்கு நம்ம இந்த நிறைய பேர் இடையில கேட்டிருந்ததும் கூட இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்கோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நேற்றுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட மேலே 837 சம்திங் அந்த மாதிரி நம்மளுக்கு முடிச்சிருந்தோம். 820 சம்திங் முடிச்சிருந்தாலும் கூட நம்மளுக்கு 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 2 பேர் இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் அதை தாண்டி மேலே போய் முடிஞ்சிருக்கனால நம்ம கால் ஆப்ஷன், அதாவது கால் தான் அங்கே ஐடிஎம், அப்போ புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஓடிஎம். அதனால் கால் ஆப்ஷனுடைய அன்னைக்கு லோவை வச்சு நம்ம ஒரு லெவல் எடுத்தோம், அதாவது 24,772ன்னு சொல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல தான் சப்போர்ட்டும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சோட டாப் 24,896 இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் முந்தைய நாள் க்ளோசிங் டேபிளையும் அடுத்த நாள் ஓப்பன் டேபிளையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து கிளியராக இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, முந்தைய நாள் க்ளோசிங் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங் டேபிளோட ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் அடுத்த நாள் மார்க்கெட் இருக்கும். சரிங்களா, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அன்னைக்கான டேபிள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வர லைவ் டேபிள். ஸோ அடுத்த நாள் வர லைவ் டேபிளில் தான் அதுக்குள்ளே எந்த மாதிரி ரியாக்ட் ஆக போகிறாங்க, எங்கே போய் சப்போர்ட் எடுக்க போகிறாங்க, எங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகிறாங்கன்றது. ஸோ ஓவரால் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே நான் அந்த ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சரை தான் பார்க்க சொன்னேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே மார்க்கெட் எந்த இடத்துக்கிட்ட வந்திருக்காங்க, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 11:25க்கு தான் நம்மளுக்கு ஓப்பனுக்கே வந்திருக்காங்க. சரிங்களா, பட் ஃபியூச்சரோட ஓப்பன் வந்து நம்மளுக்கு 24,855, 11:10க்கும் அவங்களுக்கும் முன்னாடியே 10 நிமிஷம் முன்னாடியே, கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் முன்னாடியே என்ன இருக்குது, ஃபியூச்சர் ஓப்பனை கட் ஆகிருக்கு. அப்போ அந்த 11:10க்கு ஸ்பாட் எங்கே கட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா, ஸ்பாட் எங்கே கட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 11:25க்கு தான் இங்கே கட் ஆகிருக்கு. பட் 11:10க்கே அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற லெவலுக்கு மேலேயே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய லோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு கீழே வரேன்னா அப்போ நேற்றுக்கு டேபிள் வேணும்னா அந்த ஸ்ட்ராடலுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க, பட் ஸ்ட்ராடலுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்போ நீங்கள் இதை கட் பண்ணி போனால் தான் கீழே 700, நேற்றுக்கு 700 ஸ்ட்ராடலுக்கே ஆக்ட் ஆகி அந்த 700 ஸ்ட்ராடலுக்குள்ளே போகிறாங்கன்னு அர்த்தம். அதர்வைஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரீமியத்துக்கு உள்ளே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எஸ்டர்டே அவங்க செல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீமியத்தோட லெவலை தாண்டாத வரைக்கும் அவங்க வந்து லாஸில் இருக்க மாட்டாங்க. ஸோ அது அகெயின் மறுபடியும் அந்த ப்ரீமியம் வந்து கரன்சி அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ரேஞ்சை தாண்டி, அதாவது அந்த ஸ்ட்ராடலை தாண்டி ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சாலும் அவங்களுக்கு அது ப்ராஃபிட் தான். சரிங்களா, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நாளைக்கு 0 to ஹீரோ. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கெட்டு இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறதுல நேற்றுக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஓகேங்களா, ஓவரால் நேற்றுக்கு லோ டு ஹை ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். சரிங்களா, இன்றைக்கி கேப் அப் ஓப்பன், பட் ஓப்பன் பிலோ க்ளோசிங். சரிங்களா, ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஜஸ்ட்டு வெறும் 33 பாயிண்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினச்சக்கூடாது. இங்கே ஆல்ரெடி லோ டு ஹை பாசிட்டிவ் கொடுத்துட்டாங்க, அகெயின் பாசிட்டிவாக தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம போன வாரம் ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தோம், அதாவது 25,650 to 25,250 சம்திங். ஸோ அந்த லெவலில் நீங்கள் 150 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலில் கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்னமும் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆகலை. ஏன்னா அந்த 640ன்ற லெவலில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் எடுத்திருக்காங்க. கீழே 600 போய் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து அகெயின் திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இந்த வீக்லி ரேஞ்ச் எடுக்கிறோம்ல, அந்த வீக்லி ரேஞ்சில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரேஞ்சுக்கிட்ட நிறைய ரியாக்ட் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ அதனால தான் நம்ம சண்டே நம்ம லைவ் வரோம். சண்டே ஈவினிங் நைட்டு 8 மணிக்கு நம்ம லைவ் வரும்போது லைவில் வந்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
டிஸ்கஸ் பண்ணி வீக்லி ரேஞ்சும் எடுப்போம். அப்போ அந்த வீக்லி ரேஞ்சை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அதுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி அந்த லெவல்லேருந்து அகெயின் சப்போர்ட் எடுத்து திரும்பினாங்கன்னா அடுத்து ஒரு 1 டே 1 ஆர் 2 டேஸ் வந்து திருப்பி உள்ளே மேலே ரெசிஸ்டன்ஸ் போய் எடுத்து உள்ளே வந்தாலும் சரி, கீழே சப்போர்ட் எடுத்து உள்ளே வந்தாலும் சரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு பாசிட்டிவாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு இதை பாசிட்டிவாக எடுத்துக்கோன்னா ஜஸ்ட் ஃப்ளாட் க்ளோசிங் தான், 33 பாயிண்ட் தான் ப்ளஸில். ஏன் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து லோ டு ஹை க்ளோசிங், இங்கே ஓப்பன் பிலோ க்ளோசிங். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. சரிங்களா? நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்குறவங்களும் சரி பார்த்துக்கலாம் தாராளமாக. அது எப்படி முடிஞ்சிருக்குன்றதை நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓப்பன் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 24,890, ஆனால் க்ளோஸ் அப்படின்றது 55. அப்போ இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே முடிச்சாலும் ஓப்பனுக்கு கீழே 40 பாயிண்ட் மைனஸில் முடிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்ததாக நம்மளுக்கு இன்றைக்கி உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 130 பாயிண்ட் தான். பெரிய ரேஞ்சில் ஒரு 130 பாயிண்ட் தான் இன்றைக்கி ரேஞ்ச். ஸோ பெருசாக ரேஞ்ச் அமையலை. அதுவே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்ச் 600 to 847, கிட்டத்தட்ட 240 பாயிண்ட். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வெறும் 130 பாயிண்ட் தான். ஸோ இதுவும் நாளைக்கான லெவல்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு நம்ம அந்த ஷார்ட் எட்ஜு ஒயிட் எட்ஜ் எடுக்கிறோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் இப்போ பாருங்கள், 24,900 கால், 800 புட்டு, 850 கால், 850 புட்டு, 800 கால், 25,000 வால்யூம் வைஸ் அதிகம், பட் வேல்யூ வைஸ் கம்மி. இங்கே வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 24,900. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. எதுக்குள்ளே? 24,800க்குள்ளேயும் அண்ட் 24,900க்குள்ளேயும் இருக்குது. இதே ரேஞ்சு போன வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 800 ஸ்ட்ராடல், அடுத்து 850 ஸ்ட்ராடல், 900 ஸ்ட்ராடல். புரியுதுங்களா உங்களுக்கு? 24,800 புட் ஆப்ஷன், 800 கால் ஆப்ஷன், 850 கால் ஆப்ஷன், 850 புட் ஆப்ஷன், 900 கால் ஆப்ஷன், 900 புட் ஆப்ஷன். இப்போ இந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு மார்க்கெட் நம்மளுக்கு வந்து போன வாரம் என்ன பண்ணாங்க, 24,200ன்னு சொல்லி கொடுத்துட்டு 200க்கு மேலே ஓப்பன், சாரி 25,200 கொடுத்துட்டு மேலே ஓப்பன் ஆகி அந்த ஓப்பன்லேருந்து கீழே வந்தாங்க. இப்போ நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க? ஒருவேளை மிட்லேயே ஓப்பன் ஆகுறாங்களா? அப்போ மிட்டில் ஓப்பன் ஆகிட்டாங்கன்னா 24,800 புட் அண்டு 24,900 காலுக்கே ரியாக்ட் ஆகிடும். அதர்வைஸ் சப்போஸ் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் நடந்தாலோ, பாசிட்டிவ் ஓப்பனிங் நடந்து உள்ளே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராடலுக்கு ரியாக்ட் ஆகி அந்த இடத்துல வந்து சைட்வேஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அல்லது நெகட்டிவ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே, அதாவது 24,800 நியர்பை இல்லை 24,800க்கு கீழே ரியாக்ட் ஆச்சுன்னா அங்கேருந்து அகைன் மேலே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராடலுக்கு ரியாக்ட் பண்ணி அகைன் நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு. ஏன்னா ஒரு ஃப்ளாட் க்ளோசிங், நம்மளுக்கு நிஃப்டி ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 24,800 புட் ஆப்ஷன், இங்கே 900 கால் ஆப்ஷன். அப்போ 24,850 அப்படின்றது மிட் பாயிண்ட்டு. ஸோ அந்த மிட் பாயிண்ட்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடலும் இருக்காங்க. ஸோ இங்கே ஐடிஎம் கால் இப்போ 24,800 + 63னா 24,863 இது ஒரு லெவல். அடுத்து 24,900 அவங்களுடைய க்ளோஸ் வந்து லோ வந்து 55 அப்படின்னா 24,845. அப்போ 845, 850, 863 இந்த 3 லெவலும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம். இதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ரேஞ்ச். அப்போ 45 + 32 77. அப்போ இங்கேருந்து எடுத்தோம்னா 24,945 அப்படின்றதும் ஒரு ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு. அடுத்து 24,778 அப்படின்றது, 768 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஏன்னா இந்த 32 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 45 + 32 77. அப்போ 24,977 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. அதே மாதிரி கீழே இந்த 800 புட் ஆப்ஷனுக்கு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24,623 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ இங்கே இந்த ஷார்ட் எட்ஜும் ஒன்று தான், ஒயிட் எட்ஜும் ஒன்று தான். சரிங்களா? இதை தாண்டி கீழே போகும்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி புட் ஆப்ஷன் சைடு இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்க்கணும். அதாவது க்ளோசிங் டேபிளுடைய ரேஞ்சுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். பட் அதுக்குள்ளே எப்படி ரியாக்ட் ஆகுன்றாங்க, அன்னைக்கு டேபிளுக்கும் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் தான் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்டாக இருக்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்து தான் என்ன இருக்கும், ரேஞ்ச் இருக்கும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து 33 பாயிண்ட் ப்ளஸில் முடித்தாலும் ஏடிஎம் கால் ஆப்ஷன் நம்மளுக்கு மைனஸில் தான் முடிஞ்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் கரைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக புட் ஆப்ஷன் கரைஞ்சிருக்கு. கால்
ஸோ அதாவது மார்க்கெட் மேலே ஏறினதுக்கு ஈக்குவலாக புட் ஆப்ஷன் கரைஞ்சிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இந்த ரேஞ்சை தாண்டி காலையில், அதாவது ஓப்பன் மார்க்கெட்லேயும் நடைபெறலாம், அல்லது கொஞ்சம் நேரம் கழிச்சும் நடைபெறலாம், இல்லை ஈவினிங்கும் நடைபெறலாம். அதாவது ஒரு 2 மணிக்கு நியர்பை, 1:30 மணிக்கு மேலே அந்த மாதிரி. ஸோ டேபிள் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். டேபிளில் வந்து ஹெட்ஜை எந்த மாதிரி செட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 600 டு மேலே 970 வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்குது. சரிங்களா? அப்போ 620 டு 970 வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் இதன் மூலிமா நம்மளுக்கு தெரியுது. அப்போ இதிலிருந்து எப்படி மாற்றி இருக்க போகிறாங்கன்னு பார்க்க. ஏன்னா இந்த வீக்கோடைய லோ இதில் வீக்லி ஓப்பன் அப்படின்றது வரும். சரிங்களா? வீக்லியில் நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மேலே இருக்காங்க, பாசிட்டிவ் 1. அப்போ வீக்லி ஓப்பன் 24,782. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கணும். 24,782 நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மந்த்லி ஓப்பன். ஸோ ஒரு மந்த்லியில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் வச்ச லோவுக்கு நியர்பை தான் இருக்காங்க, ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க. அப்போ வீக்லியில் பாசிட்டிவ், மந்த்லியில் நெகட்டிவ். அப்போ வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒரு டவுன், இஃப் பாசிபிள் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மேலே ஏறினால் மட்டும்தான். சரிங்களா? அப்போ இந்த 24,782 லெவலையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது வந்து வீக்லி ஓப்பன். அப்போ 0 டு ஹீரோவுக்கு நீங்கள் வாய்ப்பு எங்கே எதிர்பார்க்கணும்னா, ஒன்று இங்கேருந்து இங்கே வச்சுருக்கக்கூடிய இந்த வீக்கோட ஹைக்கு மேலே 902க்கு மேலே, அதர்வைஸ் இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த வீக்குடைய ஓப்பன் 24,782க்கு கீழே. இந்த லெவல்ஸ்லாம் தாண்டும் போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கணும். சப்போஸ் கரண்ட் வீக்கில் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்லேயும் நீங்கள் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்லேயும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, காலையில் ஓப்பனில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அதேமாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஷார்ட் ரேஞ்சு, ஒயிட் ரேஞ்சு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அந்த ரேஞ்ச் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஏன் நிஃப்டி ஃப்ளாட் க்ளோசிங் ஆனாலும் கூட இங்கே பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே க்ளோசிங். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். பேங்க் நிஃப்டி அவங்களுக்கும் கிட்டத்தட்ட நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தான். அப்போ அவங்க வந்து 56,000 டு 56,200 நான் சொல்லியிருந்தோம் இல்லையா, 56,000 56,000லேருந்து 56,500 வரைக்கும் தான் அவங்களுடைய ரேஞ்சு. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்காங்க இன்னுமே. இங்கே 56,300 கால் மேலே போனோன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 56,200 புட் ஆப்ஷன் மட்டும் கீழே வந்தாங்கன்னா இது ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் 300 வரைக்கும். 400 கூட இல்லை, கண்டினியூஸாக இல்லை, 400 மேலே வரணும். மேலே வந்துட்டாங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு 56,500 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் அவங்க ஸ்ட்ராடல் க்ரியேட் பண்ணனால மார்க்கெட்டை வந்து நியர்பை அங்கனுக்குள்ளேயே நம்மளுக்கு முடிச்சிருக்காங்க. அதான் 56,150 கிட்டே. அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த 200 56,000 டு 56,200 இருக்கு இல்லையா, அந்த லெவல் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ 56,200 ப்ளஸ் 158 அப்படின்னா 56,358. சரிங்களா? 56,358. அதுக்கப்புறம் ஒரு 75. அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 163, 70, 263. அப்போ இந்த 263 மைனஸ் பண்ணி ஒரு லெவலில் இருக்கணும். கிட்டத்தட்ட 54,925. அண்ட் அதுக்கு கீழே 56,000 ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 55,730 சம்திங் வரும் இல்லையா, அந்த லெவலையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் கீழே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, மேலே இருக்கும்போது எப்படி இருக்கும். முக்கியமாக நம்மளுக்கு 56,000 அப்படின்ற ஒரு லெவல் அண்ட் 56,250 ஒரு லெவல். இந்த 2 லெவலுக்கும் மேல்பட்டு இருக்கும்போது எப்படி இருக்காங்க, கீழே இருக்கும்போது எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அதர்வைஸ் இவங்களுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்கும் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். ஏன்னா அந்த வீக் அன்றைக்கி நம்மளுக்கு அந்த வீக்கும் சரி அந்த மந்த்லும் சரி அதோட எக்ஸ்பைரி ஆக போகிறாங்க. ஸோ எக்ஸ்பைரி ஆக போகிறவங்களுக்கு ஓரளவுக்கு கிராஜுவலாக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைஞ்சிட்டே தான் வரும். மேக்ஸிமம் ஒரு 2 o'clock வரைக்கும் ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு சைடு நம்மளுக்கு ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்றது அர்த்தம். அப்படி இல்லை, கிராஜுவலாக அது குறைஞ்சிட்டே வருதுன்னா அப்போ நெக்ஸ்ட் வீக்கோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக 2 பேருமே மந்த்லியில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வீக்லியிலையும் மந்த்லியிலையும் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்காங்க. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வீக்லியிலையும் நெகட்டிவ், மந்த்லியிலையும் நெகட்டிவ். அதான் நிஃப்டி வந்து நம்மளுக்கு வீக்லியில் பாசிட்டிவ், மந்த்லியில் நெகட்டிவ். ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷனை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே கால் சைடு டைம் வேல்யூ ஜாஸ்தி, இங்கே புட் சைடு வந்து கம்மி. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்தாலும் புட் ஆப்ஷனுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்னா அந்த ப்ரைஸ் பெருசாக ஏறாது. பட்
ஒரு நெகட்டிவ் ஓப்பனே ஆகிட்டாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய டிகே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து அவங்கள ஃபாஸ்ட்டாக டிகே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 0 to ஹீரோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேபிட்டல் இழக்கிறது இந்த நாட்களில் தான். ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ட்ரேட்லேருந்து ஒதுங்கிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.